தடுப்பு எதிர்ப்பு சில அது வந்து என்வாயர்மெண்டல் ரீசனுக்காக அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா நியூக்ளியர் பிளான்ட் வந்து நியூக்ளியர் வேஸ்ட் வந்து யாருக்குமே அவங்களோட ஏரியாவில் இருக்கணுன்றது கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் போய் அப்படி பார்த்தாக்க இங்கே கூட தான் நியூட்ரினோ ப்ராஜெக்ட் தான் நிறைய எதிர்ப்பு இருக்குது. அதனால் என்வாயர்மெண்டலுக்கு எதிர்ப்பையும் தயவுசெய்து வேற மாதிரி எதிர்ப்பையும் சொல்லாதீங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண எந்த ஸ்கீமை தமிழ்நாடு தடுத்திருக்குன்னு புள்ளி விவரத்தோட சொல்ல சும்மா பொதுப்படையாக சொல்ல வேண்டாம். நீங்கள் புள்ளி விவரத்தோட இந்த திட்டத்தை நாங்கள் வந்து அறிவித்தோம், இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்துச்சு, இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களிடம் போய் சேர்க்காமல் இருப்பதற்காக முயற்சி எடுத்து அப்படின்னு தெளிவாக சொல்லுங்க. முதலமைச்சர் பிரதம மந்திரியை சொல்லுங்க. அதற்கு முதலமைச்சரும் இங்கே இருக்க அரசாங்கமும் பதில் சொல்லுவாங்க. எங்கே தொடங்கியிருக்காங்க? நேற்று வந்து அந்த கம்பெனி L&T ஒப்பந்தக்காரர் வந்து ஒரு வாஸ்து பூஜை போட்டிருக்காரு. எங்களுக்கே தெரியும் இவங்க வாஸ்து பூஜை பூமி பூஜை போடுறதுக்கும் திறக்கிறதுக்கும் எவ்வளோ வேகமாக சில விஷயத்தை திறக்கணும்னா எவ்வளோ வேகமாக திறக்க முடியுன்றத சில விஷயத்தில் பார்த்துருக்கோம். இந்த பூமி பூஜை முதல் பூமி பூஜை போட்டது 4 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த பூமி பூஜைக்கு அப்புறம் ஒரு செங்கல் வைக்கல. இப்போ திடீர்னு வந்து கான்ட்ராக்டர் வந்து ஒரு பூஜை போட்டு போயிருக்காரு. அது ஒன்று கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னு அவங்களே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆனால் எய்ம்ஸில் வந்து இப்போ டிகிரி வாங்கிட்டு போகிறவங்க ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ அது பண்ணுறதுக்கான காரணம் சும்மா ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு ஏதாவது ஒரு தீனி போடணும், அதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். 100 நாள் வேலை திட்டம் 3 நாள் தமிழ்நாடு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. புதுக்கோட்டையில் இப்போ 2 நாள் நிப்பாட்டிட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் கூடுதலான பணி பார்த்துட்டாங்க. 100% பணி 170%. இல்லை அவங்க வந்து அதுக்கு ஃபண்டு பண்ணுறது இல்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதியை வந்து குறைத்து விட்டார்கள். மத்தியில் இருக்கும் பாஜக அரசாங்கம் குறைத்து விட்டார்கள். பல மாநிலங்களுக்கு, குறிப்பாக அவர்களுடைய அரசியல் கட்சியுடைய செல்வாக்கு இல்லாத மாநிலங்கள், குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாட்டுக்கு நிதியை வந்து மெதுவாக தான் கொடுக்குறாங்க. அதனால் இது டிலே ஆகிட்டு இருக்கு. டிலேடு தான் பேமெண்ட் வருது. பெங்கால் அதுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஜனவரி வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணும்போது ஜனவரி வரைக்கும் கிளியர் பண்ணியிருந்தாங்க. இப்போ திருப்பி பேக்லாக் ஆகிருக்கு. இது வந்து அவருடைய ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட். தமிழ்நாடை வந்து ஸ்டெப் மதர்லி அவர் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் தான் போய் பார்த்து சாதாரண மக்களுக்கு சேர்ந்தது. ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் லோன் நிறைய பேருக்கு போகிறது கிடையாது. அப்படி போனாலும் அதை வந்து நிறைய கெடுபிடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரோனா காலத்தில் வேலை கிடைக்காத பசங்களை கூட ரொம்ப அந்த ஃபேமிலியெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. விவசாய கடனை ரத்து செய்ததும் அவருடைய காலத்தில் தான். நீங்கள் இங்கே புதுக்கோட்டையில் இருந்துக்கிட்டு பெல் ஃபேக்டரியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஒன்றும் வரலன்னு சொல்லக்கூடாது. வெளிய வளர்ச்சினா அப்போ தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதி கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் டீசாலினேஷன் பிளான்ட் இன்னைக்கு வந்து நெம்மேலியில் வந்திருக்குன்னா அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்த நிதினால தான் வந்திருக்கு. அதனால் அரசாங்கத்தின் மூலமாக பெரிய திட்டம் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறது, ஒரு இந்த ஆட்டோ ஹப் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா அன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழல் தான். அது அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பொருளாதார சூழல்னால தான் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரத்தை சுற்றி அத்தனை ஆட்டோ கம்பெனி வந்துச்சு. ஏன்னா அது அப்படி தான், ஒரு ஆட்டோ கம்பெனி வந்தால் பின்னாடி இன்னொரு பக்கத்தில் வரும். அதெல்லாம் வந்ததெல்லாம் காங்கிரஸ் காலம். அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணல, நிதி கொடுக்கலன்றதெல்லாம் தவறு. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி வரல. இந்த கிராஃபைட்டுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த கிராஃபைட்டுக்கு இந்த பியூரிட்டி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அதை கமர்ஷியலைஸ் பண்ண முடியல. அது நிறைய முயற்சி பண்ணியாச்சு. டாமின்ல தான் இருக்குது. இந்த கிராஃபைட்டோட பியூரிட்டி லெவல் வந்து இட் வாஸ் நாட் இனஃப் டு கமர்ஷியலைஸ். அந்த வருகின்ற கிராஃபைட்டோட பியூரிட்டி லெவல் அந்த எதிர்பார்த்த பியூரிட்டி வராதனால, நேச்சுரலாக இல்லாதனால அது பண்ண முடியும். ஆனாலும் மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ லா காலேஜ் வந்திருக்கு. ஒரு எஜுகேஷன் ஹப்பா காரைக்குடி மாறுது. அதுக்கப்புறம் டூரிசம் ஹப்பா மாறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுத்துருக்கிறோம். CSR ஃபண்ட் வந்திருக்கு. ஆனால் வெளிப்படையான முறையில் இங்கே என்னென்ன கொண்டு வர முடியுமோ, என்னென்ன ஸ்பைசஸ் பார்க்கை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் நீ எல்லாருமே இப்போ இப்படி முன்னாடி வந்து ஒரு மக்களை நாடி வங்கி என்பதே அவருடைய காலத்தில் தான் வந்துச்சு. நீங்கள் ATM பேங்க் ஓப்பனிங் எல்லாமே அவர் காலத்தில் வந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ பேங்க் பிரான்ச் எல்லாம் மூடுறாங்களே ஒழிய, அப்போ வந்து அந்த பிரான்ச் அங்கே திறக்கும் பொழுது அந்த பகுதியில் அவர்கள் வந்து இந்த டெபாசிட்டையும் வாங்கி அந்த இடத்துல லோன் கொடுத்தாங்கல்ல, இப்போ அது எவ்வளோ குறைஞ்சி போச்சுன்றதை நீங்கள் பார்க்கணும்ல. அதனால் அதில் வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி வரலையேன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் ஒரு இடத்துல தான் வரும். மற்ற இடத்துக்குலாம் அதோட கொஞ்சம் லெஸராக தான் இருக்கும். அதுதான் செவி சாய்க்கவில்லை. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் 2 காலேஜ் கேட்டிருந்தேன். 2 காலேஜுக்கு கொடுத்துட்டாங்க. 2யுமே காரைக்குடியில் அமைச்சிருக்காங்க. அதனால சிலருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் தொகுதிக்குள்ளே வந்தது என்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் சிவகங்கையில் ஒரு காலேஜ் இங்கே வந்திருக்கலாம்ன்றது பல பேருடைய கருத்து. அதற்கு மேலாக இந்த ட்ரெயின் விஷயந்தான் நம்ம நிறைய சொல்லுவாங்க. ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்மேன்டு லெவல் கிராசிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கேட்குறோம். இது எது கேட்டாலும் நான் வந்து ஒரு ரயில்வே மீட்டிங்கும் போயிருக்கேன். நான் டீட்டெயிலாக லெட்டர் எழுதியிருக்கேன், மந்திரியை பார்த்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்பொழுதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சதர்ன் ரயில்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிசிஷன் எல்லாம் ரயில்வே போர்டு தான் எடுக்கணுங்க. சென்ட்ரலைஸ் ஆகும். ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கூட இங்கே இருக்கிற ஜென்ரல் மேனேஜரால் எடுக்க முடியல. எது கேட்டால் இப்போ ஸ்டாப்பேஜ் கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் 20 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு பெரிய ஸ்டேஷன் இருந்ததுன்னா இந்த இடத்துல நாங்கள் ஸ்டாப்பேஜ் கொடுக்க மாட்டோம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இந்த ஊரில் நிற்காது.
இந்த 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 ஊரில் அப்புறமேல் கம்ப்யூட்டரைஸ்டாக எல்லாம் பண்ணதுனால இந்த ஊருக்கு 4 டிக்கெட் தான் வாங்குறாங்க. அதனால இதுக்கு தனியாக நாங்கள் வந்து ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கொடுக்க முடியாது. அதனால ஒரு பீப்புள் அன்ஃப்ரெண்ட்லி, கீழ் மக்களுடைய அன்ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசேஷனாக ரயில்வே மாறிவிட்டது. அதை வந்து எது கேட்டாலும் நாங்கள் வந்து இந்த ஊருக்கு ஏன் நீங்கள் ட்ரெயின் நிறுத்த மாட்டேங்கிறீங்கன்னா, கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் படி உங்கள் இந்த டிக்கெட் வந்து இந்த மாதத்துக்கு 7 டிக்கெட் தான் வாங்கியிருக்கீங்க, அதனால் இங்கே நிற்க முடியாது. அதுக்கப்புறம் ஏன் இங்கே நிறுத்த முடியாதுன்னா, பக்கத்தில் 20 கிலோமீட்டருக்குள்ள பெரிய ஸ்டேஷன் இருக்குது, அதனால் இங்கே நிறுத்த முடியாது. எது கேட்டாலும் ரயில்வே போர்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கேட்டால் கூட ரயில்வே போர்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய வருத்தம். பெரிய திட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டுக்கோ இந்த தொகுதிக்கோ அவர்கள் அரசாங்கத்தை மூலம் கொடுக்கல. நான் நிறைய எழுதிட்டேன். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு எழுதி பழைய வீடுகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் இந்த ஹெரிட்டேஜாக மாற்றணும், அதுக்கு ஒரு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்கிறோம். உடனே அவங்க பதில் சொல்கிறாங்க, இதெல்லாம் ப்ரைவேட் ஹவுஸ், அதுக்காக நாங்கள் ஃபண்டு கொடுங்க. ஏன்னா இங்கே வந்து 3-4 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு வீடை வந்து பராமரிக்கிறது எல்லாரும் போயிடுது. நம்ம பகுதியிலலாம் நிறைய நல்ல வீடு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அது ஒரு ஃபண்டு மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ட்ரா பண்ணி அவங்க அதை மாடர்னைஸ் பண்ணி அது ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸாவோ ஹோட்டலாவோ மாற்றுவாங்க. அதனால் என்ன சஜஷன் கொடுத்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டட் ஆட்டிடியூடோட இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தலை. ஆனாலும் முன்னே ஸ்பைசஸ் பார்க்கே முன்னாடி திறந்தது மூடி இருந்தது. அப்புறமேல் நிறைய போராடி தான் இப்போ திருப்பி அதை வந்து இப்போ வந்து இயக்கி இருக்கிறோம். அப்புறம் தனியார் துறையின் மூலமாக என்னால் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வாங்கிட்டு வந்து நிறைய பிஹெச்சிக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னோட எம்பி ஃபண்டை நான் வெளிப்படையான முறையில் 6 தொகுதிக்கும் ஈக்குவலாக எந்தெந்த ஊருக்கு சின்ன சின்ன காரியம் பண்ணியிருக்கின்றதை வெளிப்படையாக பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் மேலாக நான் யாரையும் சார்ந்தோ யாரையும் எதிர்த்தோ, எந்த சமுதாயத்தை சார்ந்தோ எந்த சமுதாயத்தை எதிர்த்தோ நான் அரசியல் செய்ததே கிடையாது. நான் வந்து ஒரு நியூட்ரல் பர்சனாக, குறிப்பாக கொஞ்சம் இந்த கம்யூனிட்டி சென்சிட்டிவாக இருக்கிற இந்த பகுதியில் நான் ஒரு நியூட்ரல் பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன் என்பது எல்லாரும் என்னை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறவங்க கூட ஏற்றுக்குவாங்க. நான் நியூட்ரலாக இருந்தேன். தனிநபர் விவகாரங்களில் நான் தலையிட்டதே கிடையாது. என் பேரை சொல்லி யாராவது தனிநபர் விவகாரத்தில் தலையிட்டிருக்கான்னு ஒரு செய்தி வந்திருக்கேன். அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நான் வந்து ஒரு சில இடத்துல எல்லாம் ஒருத்தருக்கு அரசியல் அதிகாரம் வந்துவிட்டால் ஒரு சாராரை சார்ந்து அவர்கள் செயல்படுவார்கள், ஒரு சாராரை ஒதுக்குவார். அந்த குற்றச்சாட்டை என் மேல் வைக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பொதுவான நியூட்ரலான பிரதிநிதியாக, ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக, என்னால் முடியும்னு சொல்றது, முடியாதது ரொம்ப கரமாக சொல்லி ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக நான் செயல்பட்டிருக்கேன். ஆனால் முழு மனநிறைவோடு என்னுடைய செயல்பாட்டில் முழு மனநிறைவோடு மக்களை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். திருச்சி உள்ளிட்ட இடங்களில் ரயில்வே இடங்களில் தனியாருக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு. எல்லாத்துலேயுமே இவங்களுடைய ஆட்டிடியூடே வந்து கவர்மெண்ட் வந்து திருப்பி கவர்மெண்ட் செக்டாரை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண வேண்டியதுதான் இவங்களோட ஆட்டிடியூடு. ஏர்போர்ட்டுக்கு கையில் ப்ரைவேட்டை கம்பெனி கொடுத்துட்றாங்க. இது வந்து இப்போ நீங்கள் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் அவ்வளோ ஆல்மோஸ்ட் 60,000 வேகன்சி இருக்குது. 60,000 வேகன்சி நீங்கள் வந்து அப்போ ஒரிசாவில் வந்து எதுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து பெரிய ஆக்சிடென்ட் வச்சு, ஆனால் நிறைய இதை அவுட் சோர்ஸ் பண்ணி ரயில்வேலேயே டெக்னிக்கல் பீப்புள் ஜாப் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ரயில்வேலேயே ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருந்தாங்கன்னா அவருக்குன்னு சில ட்ரைனிங் இருக்கும், அவருக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்கும், சில நார்ம்ஸோடு தான் எடுப்பாங்க. நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணீங்கன்னா அந்த அவுட் சோர்ஸ் பண்ணுற கம்பெனி யாரை வேலைக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாது. இன்ஜினியரை வேலைக்கு வைக்கிறாங்கன்னா வெறும் டெக்னீஷியனை வேலைக்கு வைக்கிறான்னு தெரியாது. நிறைய இதை அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால தான் ரயில்வேல ப்ராப்ளம் வருது. 60,000 இடம் வேகன்சி இருக்குது ரயில்வேல. அதை ஃபில் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி எடுக்காமல் எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கிளீனிங் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, கேட்டரிங் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் ஜாப்ஸுமே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது கிடையாதுன்னா, ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஃபுல் டைம் எம்ப்ளாயை வச்சு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்காம இருக்கிறது, அதிலிருந்து வெளியே வரதுக்கு தான் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறது. ஏன்னா அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆர்மியிலே அப்படி பண்ணிட்டாங்களே. இப்போ இந்த அக்னிவீர் திட்டத்தையே எதுக்கு அப்படி கொண்டு வராங்கன்னா, ஆர்மியில் ஒருத்தர் வந்து ரெகுலர் ரெக்ரூட்டாக வந்தார்னா அவர் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட் பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க அவுட் சோர்சிங் இந்த மாடலில் பண்ணுறதுனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரயில்வே சேஃப்டியில் வருது. ரயில்வே சேஃப்டி, இவங்க புல்லட் ட்ரெயின்லாம் இந்தியாவுக்கு தேவையே கிடையாது. இவங்க சொல்கிற வேக ரயில்லாம் தேவையே கிடையாது. இவங்க சேஃப்டிக்கு வந்து இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேட் கீப்பரே கிடையாது. கேட் கீப்பரை என்ன பண்ணுறாங்க, பழைய ரிட்டையர்டு இந்த போலீஸு ரிட்டையர்டு ஆர்மியில் இருக்கிறவங்கள வந்து ஒரு பார்ட் டைம் பேஸில் வைக்கிறாங்க. ஃபுல் டைம் கேட் கீப்பர் வைக்கிறது கிடையாது. இவங்க வந்து செலவை கம்மி பண்ணணும் என்பதற்காக அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறார்கள். அதனால தான் விபரீதமான முடிவுகள் வருகின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.